ஸ்டார்ட்டா எப்படிண்ணா இருந்துச்சு? நல்லா இருந்தேண்ணா, சூப்பராக இருந்தேண்ணா, அருமையாக இருந்தது. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு அஜித் குமாரோட ஒரு படம் வந்தாலும் மக்கள் கொண்டாடுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா கொண்டாடுவாங்க, கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ம். பொங்கலுக்கு எதிர்பார்த்தோம், ஓகே. பொங்கலுக்கு தான் வரல. ஓகே. பிப்ரவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதியே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ரிலீஸ் பண்ணணும். அன்னைக்காவது ரிலீஸ் பண்ண ஆமாம் பண்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். ஸோ விடாமுயற்சின்ற டைட்டில் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, அருமையான டைட்டில். ஓகே. ஆமாம் ஆமாம், ஓகே. நல்லா இருக்குண்ணா. ஹாலிவுட் படம் மாரி இருக்கு. ஹாலிவுட் படம் மூவி மாரி இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் படம் மாதிரி அந்த ரேஞ்ச் அந்த ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கு ப்ரோ ட்ரைலர். ஓகே. அஜித்தோட லுக்லாம் எப்படி இருக்கு? லுக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த த்ரிஷா வரஸ் அந்த இதுலாம் நல்லா இருக்கு. ஓகே. என்ன எதிர்பார்க்குற விடாமுயற்சியில் நீ? விடாமுயற்சி பொங்கலுக்கு ஏன் வரலன்றது ரொம்ப இதுவாக இருக்கு ப்ரோ. பொங்கலுக்கு வந்திருந்தா போயிருக்கலாம். ஓகே. இப்போ பிப்ரவரி 6 அந்த வருது போல அப்போ போகலான்னு அப்போ போகலான்னு விடாமுயற்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே. அஜித் எந்த அளவுக்கு பிடிக்கும் உனக்கு? அஜித் ரொம்ப பிடிக்கும். ஏன்டா பயமா இருக்கு? சரி, அஜித்தோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கான ஆரம்பம். ஆரம்பம் சொல்லு. விடாமுயற்சிக்காக பயங்கர வெயிட்டிங். விடாமுயற்சியாக பயங்கர வெயிட்டிங். ஓகே. த்ரிஷா பாப்பியா? பார்ப்பேண்ணா. பாப்பியா? பிடிக்குமா த்ரிஷா பிடிக்கும். அஜித் படம் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். படத்தில் நடிக்கிற மாதிரியே ஒரு நேர்மையானவர், நல்ல ஒரு மனிதர். அஜித் படம் தான் பொதுவாகவே மக்களுக்கு வந்து பிடிக்கும். அஜித் படம்னாலே பிடிக்கும். சரி, இப்போ அஜித் படம் பொங்கலுக்கு வர வேண்டியதா இருந்துச்சு. இப்போ பொங்கலுக்கு வரல. எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங்கில் லேட் ஆகிருக்கும், ஏதாவது அவங்க இதில் ஏதாவது பிரேக் ஆகிருக்கும். படம் வந்து அவர் படத்தில் எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி அவருடைய நேச்சர்லேயும் அது மாதிரி இருப்பார். விடாமுயற்சின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் நல்லா இருக்கா? டைட்டில் நல்லா இருக்கு. விடாமுயற்சி நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கையும் விடாமுயற்சி தானா? அதே தான். வாழ்க்கை அதே தான். சரி, இப்போ அஜித் த்ரிஷா பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காம்பினேஷன் பிடிக்குமா உங்களுக்கு? அதனால அவர் தானே ஆக்டர் தானே, கதாநாயகன் தானே முக்கியம். கதாநாயகன் தான் முக்கியம். அஜித்தோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா படமே பாப்பேன், எல்லா படமே நல்லா தான் இருக்கும். எல்லா படமும். விடாமுயற்சிக்காக வெயிட்டிங். நல்லா இருக்குது ப்ரோ. நான் பயங்கர ஆக்ஷனா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம் அந்த படத்தை. ஒருத்தவங்க டிக்கெட்டே கொடுக்க முடியல, காசு கொடுத்துட்டு படமே பார்க்க முடியல அப்படின்றாங்க. இந்த படம் அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியா இருக்கட்டும், கமிட்டடா வந்து பார்க்கறதாலும் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. அதான் லவ் சீன்ஸ்லாம் வருது ப்ரோ அதுல, அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அஜித் பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும் ப்ரோ. அஜித்தோட என்ன படம்லாம் பார்த்துருக்கேன்? எல்லாம் வர படம் எல்லாமே பார்ப்போம் ப்ரோ. எனக்கு அந்த படம் தான் பிடிக்கும், அந்த படம் தான் பிடிக்கும் அப்படின்னு இல்லை. தலைனாலே எல்லாருமே பார்ப்பாங்க தானே ப்ரோ. எப்பவுமே அந்த தலையோட கொடி தான் ப்ரோ எல்லாத்துலயும் பறக்கும். இதுல அஜித் த்ரிஷா 2 பேருமே சேர்ந்துருக்காங்க. அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது பார்த்தேன்? அதனாலதான் ப்ரோ இருக்குது. ரொம்ப எப்படி சொல்றது, அம்மா அப்பா எல்லாம் வந்தோடனே பயந்து அப்படிலாம் கிடையாது. நல்லா நார்மலா தான் ப்ரோ இருக்குது. கண்ணை முடிக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நார்மலா தான் இருக்குது. ஃபேமிலியா வந்தா கூட எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இது தள்ளி போயிருச்சு. இந்த படம் பிப்ரவரியில தான் ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அந்த படத்தை? நான் எப்படி ப்ரோ டிக்கெட் எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கிறேன் ப்ரோ. தலைனாலே அப்படியே பறப்பேன் ப்ரோ. நானே வீட்டுல எப்பவுமே தலை பத்தியே பேசுவோம். எப்படிதோ ரேஸ் எல்லாம் போறாரு, அதுவே கொஞ்சம் அப்படியே பெருமையா இருக்குது ப்ரோ. இவரு இப்படிலாம் படம் எல்லாம் விட்டுட்டு இவரு இப்படியே போயிட்டாரு போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா படம் எல்லாம் எடுத்துருக்காரு ப்ரோ. எப்போ டிக்கெட் கொடுக்குறாங்களோ அப்பயே புள்ள போய் பாத்துருவோம் ப்ரோ. நானு விடாமுயற்சிக்காக பயங்கரமான வெயிட்டிங். ரிலீஸ் ஆன உடனே எல்லாருமே போய் பாத்துருங்க. நல்லா இருக்கு படம். ட்ரைலரே நல்லா இருக்குது. படம் அப்ப எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்களே பாருங்க. தியேட்டரே ஹவுஸ்ஃபுல்லா இடம் போல இருக்குது. அஜித்தோட படம் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப? அஜித்தோட படம்னா கடைசியாக வந்து எனக்கு விஸ்வாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஃபேமிலி சப்ஜெக்டா நடிச்சா நல்லா இருக்கும் இல்ல ஆக்ஷனாவா? இல்லை ஃபேமிலி ரெண்டுமே கலந்துருக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆமாம். விடாமுயற்சி அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். விடாமுயற்சிக்கு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். தேங்க்ஸ். ஓகே. விஜய் சொன்னாங்க, அடுத்த தலைப்பு அஜித்தை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆள் வேணும்ல, இப்போ அவர் கட்சியில் இறங்கிட்டாரு. அவர்கிட்ட போய் சீண்ட முடியாது. அவர் கட்சி பவரில் இருக்காரு. இப்போ அதனால அவர் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டை பிடிச்சி. ஆமாம். சரி, விடாமுயற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? எல்லாம் அவர் நல்ல நடிகர் தானேங்க. நல்ல நடிகர், நல்ல கார் ரேசரு. அவர் முயற்சி நல்லது தான். சரி, இப்போ அஜித் அவர்கள் சொன்ன இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன்.
அவரோட அந்த கேள்வி உங்களை எந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு? யாரை எங்களையா? ஆமாம். எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்குது. அவர் வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து படம் பார்க்க அத்தோட முடிஞ்சுது. அடுத்த படம் வரும்போது தான் பார்க்குறோம். எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்கு. இந்த ஒரு படம் பார்க்கறதுனால எங்கள் வாழ்க்கை ஓட போகிறது கிடையாது. அந்த ஒரு ஷோ பார்க்கணும், பார்த்தாச்சு, முடிஞ்சுது. முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் படம் ஒரு வருஷம் கழிச்சு இருந்தால் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்குறோம். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் கேட்குறது கரெக்டு தானே? ஆமாம். என் படம் வந்துதியா பார்த்தீங்க, 500 1000 கொடுத்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வர படம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு வரும். அது வரைக்கும் என்ன பண்ணுவேன்? தலைன்னு அவர் சொல்கிறது கரெக்டு தானே? உன் வாழ்க்கையை நீ பாரு, என் படம் வரும்போது பாரு, கருத்து சொல்லுன்றாரு. கரெக்டு தானே? கரெக்டு தான். ஓகே, அவ்வளோதானா? அப்போது விடாமுயற்சிக்கு வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாம். விடாமுயற்சிக்கு வெயிட்டிங். ஓகே, வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ். விஜய் இப்போ பேச முடியாது, ஏன்னா அவர் கட்சியில் இருக்கிறனால பேச முடியாது. அதாவது ஓப்பனாக சொல்லட்டுமா? இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குல்ல, ஆமாம். ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து திமுக ஆட்சி இருக்கும்போது கனிமொழி போய் ஷேர் கேட்டாங்க. என்னுடைய ஷேர் கொடு, நீ நடத்திக்க காலேஜ் அப்படின்னு. அப்போ கூட இந்த நல்ல கைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு ஷேர் கொடுக்குற, உன்ட்ட எவ்வளோ பணம் இருக்குல்ல, நீ தனியாக கட்சி ஆரம்பி அப்படின்னாங்க. ஆரம்பித்தாங்கல்ல, இப்போ கிட்ட போக முடியுமா? அதாவது எவ்வளோ பெரிய முதலைங்க இருக்காங்களோ அவங்க வந்து பணத்தை சேஃப்டி பண்ண தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இவர் அப்படி கிடையாது, உழைச்ச கட்சி. விஜய் வந்து தப்பாக சொல்ல முடியாது. அவர் உழைச்சாரு, சம்பாதிச்சாரு, கட்சிக்கு வந்து எல்லாரும் செய்யணும்னு வரதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா, நம்ம பணத்தையும் போடுறாரு, மக்களுக்கு அது அதிகாரப்பூர்வமாக போனால் நல்லா செய்யலாம்னு நினைக்கிறாரு. நல்ல செயலாக நடிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் செஞ்சால் அதுக்கு போய் நோண்டுவாங்க. அதை கட்சி மூலியமாக போனால் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. நல்ல மனுஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. ஓகே.